بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த அல்-அர்பஊன நவவியா என்ற நபிமொழி தொகுப்பின் முதலாவது ஹதீஸை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே விளங்குவதற்கு முயற்சி செய்கின்றோம். இந்த ஹதீஸ் எண்ணங்களோடு தொடர்பான ஹதீஸாக அமைந்திருக்கின்றது. அதனை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு பதிவு செய்திருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه إمام المحدثين أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة البخاري الجعفي وأبو الحسين مسلم بن حجاج بن مسلم القشيري النيسابوري في صحيحيهما اللذين هما أصح الكتب المصنفة. إذن இந்த ஹதீஸ், இந்த ஆரம்பத்திலே இந்த ஹதீஸினுடைய பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இதிலே அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ஹத்தாப், அபு ஹஃப்ஸின் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இதனை அறிவிக்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என்று சொல்கிறார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. இன்னமா, நிச்சயமாக ஒரு விடயத்தை ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்குள் சுருக்கி சொல்வதற்கு இந்த இன்னமா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. இன்னமா லிக்குல் இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். லிக்குல் இம்ரிஇன், ஒவ்வொரு மனிதனுக்கும். மா நவா, நவா என்பது எண்ணம் வைத்தான், எனவே எண்ணியவைதான் அவருக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் இலல்லாஹி வ ரசூலி, அவருடைய தூதருக்கும் என்று இருக்கின்றதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்றே இருக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா, யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவுக்காக இருக்கின்றதோ, அதாவது உலக லாபம் ஒன்றுக்காக இருக்கின்றதோ, யுசீபுஹா, அவர் அதனை அடைந்து கொள்வார். அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணுக்காக அமைந்திருந்தால் அந்த பெண்ணையும் அவர் திருமணம் முடித்துக் கொள்வார். ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவர் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்காகவே அந்த ஹிஜ்ரத் இருக்கும். இதனை ரவாஹு இமாமால் முஹத்திசீன்களுடைய இரண்டு இமாம்கள், முதலாவது அபு அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் பின் முகீரத் பர்தஸ்பல் புகாரி, இமாம் புகாரி அவருடைய முழு பேர் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது இமாம் முஸ்லிம் அபுல் ஹுசைன் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு முஸ்லிம் குஷைரி நைசாபூரி, அவர்கள் இருவரும் ஃபி ஸஹீஹைஹிமா, அவர்கள் இருவருடைய சஹீஹான இரு கிரந்தங்களிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லதைனி ஹுமா அஸஹ்ஹுல் குதுபில் முஸன்னஃபா, தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் அதுதான் மிகவும் சஹீஹான ஹதீஸாக கிரந்தமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸினுடைய சிறப்பு என்னவென்றால், இது எண்ணங்களோடு தொடர்பான, நியத்தோடு தொடர்பான ஒரு ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸ் உடைய முக்கியத்துவத்தின் காரணமாக இமாம்கள் இந்த ஹதீஸை பல கிரந்தங்களிலே முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே விசேஷமாக இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹ் புகாரியுடைய முதல் ஹதீஸாக இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த புத்தகங்களில் எல்லாம் இந்த ஹதீஸை முதலாவது ஹதீஸாக தொகுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த அர்பஊன நவவியாவிலும் சரி, அல்லது ரியாது ஸாலிஹீன், அஸ்கார் போன்ற புத்தகங்களில் எல்லாம் இதனை முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பலரும் இந்த ஹதீஸை முதலாவது ஹதீஸாக பதிவு செய்கிறது மாத்திரமல்ல, சில இமாம்கள் இந்த ஹதீஸ் ஒரு புத்தகத்தின் முதலாவது ஹதீஸாக வர வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்கின்ற போதும் நியத், எண்ணம் மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் வலியுறுத்துவது அதற்கான காரணமாக இருக்கின்றது. பின்னர் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இமாம் நவவியினுடைய ஹதீஸ் தொகுப்புக்கான முறைமைகளில் ஒன்று என்னவென்றால், இந்த ஹதீஸ் ராவிகளை ஹதீஸினுடைய ராவியை குறிப்பிடுகின்ற போது அவருடைய பெயர் முதலாவது குறிப்பிடப்படுகின்ற போது அவருடைய புனைப்பெயரையும் சேர்த்து அவருடைய பட்டத்தையும் சேர்த்து குறிப்பிடுவார்கள். இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடுகின்ற போது அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவர், அபு ஹஃப்ஸின், இந்த பண்புகளை அவர்கள் சேர்த்து குறிப்பிடுவார்கள். இதன் பின்னர் வருகின்ற ஹதீஸ்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மாதிரியான பண்புகளை குறிப்பிட மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு ராவிக்கும் இப்படியான ஒரு முறைமையை கையாண்டு இந்த ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்றவர் இமாம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த தரத்தில் வைத்து கணிப்பிடப்படுகின்ற ஒரு சஹாபி. ஆரம்பத்திலே இஸ்லாத்தினுடைய கடும் எதிரியாக இருந்த போதிலும் பின்னர் இஸ்லாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது காரணமாக அமைந்தது. பகிரங்கமாகவே ஹிஜ்ரத் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா யுத்தங்களிலும் போராட்டங்களிலும் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி. இரண்டாவது ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டு அமீருல் முஃமினீன் என்ற பட்டத்தை முதலாக எடுத்துக்கொண்ட பெருமையை பெறுகின்ற இந்த சஹாபி ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு அபூ லுலுஆ என்ற கிறிஸ்தவ அடிமையினால் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு மரணித்தார். அவர்களுடைய 53வது வயதிலே மரணித்தார்கள். 63வது வயதிலே மரணித்தார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 26 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அவற்றில் அவை அந்த 26 ஹதீஸ்களும் புகாரியிலும் முஸ்லிமிலும் வருகின்றது. இதற்கு மேலதிகமாக முஸ்லிமில் மாத்திரம் 34 ஹதீஸ்களையும் புகாரில் மாத்திரம் 34 ஹதீஸ்களையும் இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கின்ற 21 ஹதீஸ்களை மொத்தமாக சேர்த்தால் 530 ஹதீஸ்களை மொத்தமாக இன்னும் பல கிரந்தங்களிலும் பதிவு செய்திருக்கின்ற ஒரு அறிவித்திருக்கின்ற ஒரு சஹாபியாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கருதப்படுகிறார்கள். இந்த சஹாபி சொல்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன். இங்கு சமிஅத்து என்ற ஹதீஸ் அறிவிக்கின்ற பதம் ஹதீஸ் அறிவிப்பிலேயே மிகவும் முக்கியமான உறுதியான ஒரு பதமாக கருதப்படுகின்றது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எனவே எண்ணத்தின் முக்கியத்துவத்தை சொல்கின்ற ஹதீஸாக இது இருக்கின்றது. இமாம்கள் இந்த ஹதீஸை விளக்குகின்ற போது இதிலே ஒரு சொற்பிரயோகம் மறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் என்று சொல்கின்ற போது நிச்சயமாக சிஹ்ஹத்துல் அமால், செயல்களுடைய அங்கீகாரம் நியத்தை பொறுத்து அமைகின்றது என்று ஒரு விளக்கம் சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், கமாலுல் அமால், ஒரு செயல்பாடுகளின் பூரணத்துவம் எண்ணங்களை பொறுத்து அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று சவாபுல் அமால், செயல்களுக்கான கூலி எண்ணங்களை பொறுத்து அமைந்திருக்கிறது என்று இமாம்கள் இதற்கு பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார். எனவே எண்ணம் ஒரு செயல்பாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஆரம்பமாக அமைய வேண்டும். அதனை எண்ணத்தை சீர்திருத்தம் செய்துவிட்டுத்தான் ஒரு செயலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகின்றது. அதே போன்று செயல்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற போது இது உள்ளம் சார்ந்த செயல்பாடுகள், நடத்தை உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அதே போன்று நாவினால் செய்யக்கூடிய செயல்பாடுகள். இந்த எல்லா செயல்பாடுகளையும் உள்ளடக்கினாலும் கூட உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு நியத் அவசியமில்லை என்று இமாம்கள் விளக்கம் சொன்னார்கள். ஏனென்றால் அதுவே நியத் என்பதுவே உள்ளம் சார்ந்த செயல். எனவே தவக்குள் வைக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், இப்படி இதற்கெல்லாம் அந்த நீயத் அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அது தவிர ஏனைய எல்லா செயல்பாடுகளுக்கும் நீயத் அவசியம். அதே போன்று இன்னொரு விடயத்திலே செய்யப்படுகின்ற செயல்பாடுகளுக்கும் நீயத் அவசியம் இல்லை என்று சொன்னார். உதாரணமாக மையத்தை குளிப்பாட்டுகின்ற செயல்பாடு அல்லது நஜிஸை நீக்குகின்ற விடயங்கள், இந்த விடயங்களுக்கெல்லாம் எண்ணம் அவசியமில்லை என்ற கருத்தையும் இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். எனவே ஒரு முஸ்லிம் ஒரு செயல்பாட்டின் போது என்ன விடயத்தை அவர் எண்ணுகிறாரோ, என்ன நீயத்தை வைக்கின்றாரோ, அந்த நீயத் மாத்திரமே அவருக்கு அந்த செயல்பாட்டினூடாக கிடைக்கிறது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே எந்த ஒரு செயல்பாட்டின் போதும் அந்த செயல்பாட்டுக்கான நீயத்தை நாங்கள் உறுதியாக அமைத்து கொள்ள வேண்டும்.
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்று இருக்கின்றதோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்றே இருக்கும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற அந்த செயல்பாட்டை உதாரணமாக காட்டுகிறார்கள். எனவே எந்த ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்கின்ற போது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்று ஹிஜ்ரத் செய்தானோ அது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் என்ற அந்த தரத்தில் அந்த அளவு கூலி கிடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும். எனவே எந்த ஒரு செயல்பாடும் அது ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் ஏனைய எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்று செய்யப்படுகின்ற செயல்பாடாக இருக்கின்ற போது மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை வழங்குகின்றான். இது ஒரு ஹிஜ்ரத் என்ற ஒரு கடமையை செய்ததற்கான கூலியை இதனூடாக பெற்றுக்கொள்கின்றார். அதே போன்று இன்னொரு மனிதன் ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா, ஒரு துன்யா இலாபத்துக்காக உலக லாபத்துக்காக யார் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ யுசீபுஹா, அவர் அதனை அடைந்து கொள்வார். ஆனால் அவருடைய அவருடைய தூதருக்கும் என்ற அந்த தரத்தில் கூலி கிடைக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்க மாட்டாது. அவ் இம்ராத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செய்தால் அதனையும் அவர் அடைந்து கொள்வார். ஆனால் அவருக்கு ஒரு ஹிஜ்ரத் செய்த அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் என்று ஹிஜ்ரத் செய்த கடமையான ஒரு செயல்பாட்டை செய்த கூலி கிடைக்காது. சாதாரணமாக ஒரு பெண்ணுக்காக ஒரு ஹிஜ்ரத் செய்வது ஆகுமான செயல். எனவே அவர் ஆகுமான செயலை செய்ததற்கான கூலியை பெறுகின்றார். எனவே அவர் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்கான கூலியையே அவர் பெற்றுக்கொள்வார் என்ற கருத்தை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். எனவே நியத் என்பது ஒரு செயல்பாட்டின் போது மிகவும் அவசியமான மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நியத்தினூடாகத்தான் வணக்க வழிபாடுகளுக்கிடையிலே வித்தியாசத்தை காணுகின்றோம். அதாவது உதாரணமாக ஒருவர் 4 ரக்காத் தொழுகிறார் என்றால் அது அந்த 4 ரக்காத் எந்த தொழுகை என்பது அவருடைய நியத்தை பொறுத்தது. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா அல்லது வேறொரு நோக்கத்துக்காக இருக்கிறதா என்பதும் அவருடைய நியத்தை பொறுத்து அமைகின்றது. எனவே இஹ்லாஸ் என்பது இந்த இடத்தில் இந்த ஹதீஸினூடாக வலியுறுத்தப்படுகின்றது. எந்த ஒரு செயற்பாடை செய்கின்ற போதும் அவருடைய இஹ்லாஸ் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே போன்று வணக்க வழிபாடுகளையும் வழக்காறுகளையும் பிரித்து காட்டுவதும் அவருடைய நீயத்தாக இருக்கின்றது. எனவே நீயத் இந்த வகையிலே மிகவும் முக்கியமாக அமைகின்ற ஒரு விடயமாக நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே நீயத் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது என உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். லா அமல லிமன் லா நீயத்த லஹ், யாருக்கு நீயத் இல்லையோ அவருக்கு எந்த செயல்பாடும் அதுக்கான கூலியும் கிடைக்க மாட்டாது. அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா யன்ஃபஉ கௌலுன் இல்லா பி அமலின் வலா யன்ஃபஉ கௌலுன் வலா அமலுன் இல்லா பி நியத்தின். ஒருவருடைய சொல்லும் செயலும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவருடைய நீயத் மிகவும் முக்கியமானது. அதே போல தான் யஹ்யா இப்னு அபி கஸீர் சொல்கிறார், இந்த நீயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ அதே போன்று நீயத்தையும் நாங்கள் பழக்கப்படுத்துவதற்காக அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய செயல்பாட்டின் போது அதனை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்ற செயல்பாடாக இருக்கும். எனவே தான் ஒவ்வொரு செயல்பாட்டை செய்கின்ற போதும் அந்த செயல்பாட்டின் போது எங்களுக்கு என்ன நீயத் இருக்கின்றது என்பதனை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, எந்த ஒரு செயலுக்கு முன்னரும் நியத் அவசியமாக இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் இந்த ஹதீஸ் வலியுறுத்துகின்றது. இந்த ஹதீஸ் செயலை விட எண்ணம் அதிகமாகவும் பலமானதாகவும் இருப்பது செயலின் அளவை விட அதிக கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு படிப்பினையை பாடத்தையும் இது சொல்கிறது. எல்லா செயல்களின் போதும் தூய எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்த பயிற்சியும் முயற்சியும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. சிலவேளை பெரிய செயல்கள் எண்ணத்தால் சிறுமை அடைகின்றன. ஏனென்றால் பெரிய செயல் ஆனால் சின்ன எண்ணம் இருக்கும், அதனால் அது சிறுமை அடைகின்றன. சிறிய செயல்கள் எண்ணத்தால் பெரிதாகின்றன. பெரிய நீயத்தை வைத்து ஒரு சின்ன செயலை செய்கின்ற போதும் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்துக்கு கூலியை வழங்குகிறான். அதே போல் ஒரு செயலின் போது எண்ணம் மோசமாக அமைந்தால் அது வெளிப்படையில் சிறந்த செயலாயினும் அது குறித்து கடுமையான எச்சரிக்கையும் தண்டனையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படியான இந்த படிப்பினைகளை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே எந்த ஒரு செயல்பாட்டின் போதும் எங்களுடைய நீயத்தை நாங்கள் சீரானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு எட்டையும் எடுத்து வைக்க முன்னர் எங்களுடைய நீயத் அதில் என்னவாக இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையான ஒரு செயல்பாடாக இருக்கிறதா, எண்ணமாக இருக்கிறதா என்பதனை நாங்கள் பரிசீலித்து அந்த செயலை செய்து
அல்லாஹ்விடத்திலே பூரணமான கூலியை எப்போதும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக